மாநாடு நடத்துனவங்க இந்து முன்னணி சார்பா நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு நடத்துனாங்க. ஆனா, அதுல கலந்துகிட்டு பேசினவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தா பிஜேபி நிர்வாகிகள். இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க 90% மக்கள் இருக்காங்க. அப்படின்னா 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல 1 கோடி இந்துக்களாவது கலந்துட்டு இருந்தாக்க, அந்த மாநாடு வெற்றி பெற்றதாக அர்த்தம். அக்கா தமிழிசை ஒரு உண்மைய சொல்லிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு பெரும்பான்மையாக ஆன்மீகவாதிகள் யாரும் வரல. இனிமே முருகன் மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் என்று தான் அரசியல் களம் அமையும். இதுக்கு முன்னாடியும் அத்திவரதற்கு முன் அத்திவரதற்கு பின் என்று ஒரு கோஷமிட்டாங்க. அத்திவரதருக்கு பின்னாடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, முருகன் மாநாடு ஃபெயிலியர் மாநாடு. அதிமுகன்ற பேனர் மட்டும்தான் வச்சிட்டு இருக்காங்க. திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி அந்த பெரியார், அண்ணா, கலைஞரை காட்டும்போது கை கொட்டி சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல எப்படி முட்டாள்களாகவே வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் முட்டாளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.